அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அசுர மாந்திரீக பிரயோக முறை, சரிங்களா? இது அதர்வன மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை, சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த பிரயோக முறையை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எதிரிகள் வாழவே விட மாட்டாங்க. எதற்கெடுத்தாலும் ஏவல் பிள்ளை செய்வனை சூனியம் இந்த மாதிரி வச்சு குடும்பத்தை வேரோடு அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி அவர்கள் மேலெல்லாம் இந்த பிரயோக முறையை ஒரு தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் பிரச்சனை கொடுக்கணும்னு நினப்பு கூட அவருக்கு வராது, சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை தான் இந்த பிரயோக முறை, சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த நாட்களில் பண்ண முடியும், சரிங்களா? இந்த பிரயோக முறையை பண்ணுறதற்கு மன தைரியம் முக்கியம், சரிங்களா? பய உணர்வோடு நம்ம இந்த பிரயோக முறையை பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அதர்வன மாந்திரீக பிரயோக முறை, சரிங்களா? முழு நம்பிக்கையும் பக்தியையும் முழு அந்த தன்னம்பிக்கையும் வச்சு தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இந்த பூஜை பலன் கொடுக்கும், சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுகளில் வச்சு பண்ணக்கூடாது. அதாவது காடு, ஏரி, குளம், மயானம் இந்த மாதிரி இடங்களில் வச்சு பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலசம் ஒன்று கட்டணும், சரிங்களா? அதாவது கலசம் கட்டுறது தெரியுங்கள்ல, வாழையில விரித்து அது மேலே நவதானியம் பரப்பி ஒரு கலசத்துக்கு செம்பு நூல் சுற்றி அதில் அந்த தீர்த்தங்கள் வச்சு தேங்காய் வச்சு மாவளை வச்சு கலசம் கட்டணும், சரிங்களா? இப்படி கலசம் கட்டின பிறகு ஒரு முக்கோண குண்ட யாகம் அந்த கலசத்துக்கு பக்கத்தில் முக்கோண குண்ட யாகம் போட்டு அந்த யாகத்தில் அக்னி வளர்த்து என்ன செய்யணும்னா அந்த 3 அக்னிகள் மூலைகள்லையுமே எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் பலி கொடுத்து இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா எதிரியுடைய உருவப்பாவை ஒன்று செஞ்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவருடைய உருவப்பாவை போல் செஞ்சுக்கிறணும். செஞ்சுக்கிட்டு அந்த அக்னி குண்டத்தில் எதிரியுடைய உருவப்பாவையை உள்ளக்க போட்டு, அதாவது கருங்கோழி பலி கொடுத்து அந்த கருங்கோழியுடைய உதிரத்தை ஒரு களையத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த கருங்கோழியுடைய உதிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொட்டாக எடுத்து அந்த யாகத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை யாகத்தில் உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்படி யாகத்தில் உரு கொடுத்து அந்த எந்திரத்தை கொண்டு போய் மயானத்தில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதி அதையும் அந்த பூஜையில் வச்சுருங்க. அந்த எந்திரத்தை கொண்டு போய் மயானத்தோடைய பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை மயானத்தோடைய வடகிழக்கு பகுதியில் கொண்டு போய் பிதைச்சி வச்சிடணும். அப்படியே அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம அந்த இடத்துல அப்படியே எல்லா பொருள்களையும் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டில் போய் குளிச்சுட்டு உள்ளே போகணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து செய்வன அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்கக்கூடிய எதிரி என்ன செய்வான், வீழ்ந்து போயிடுவான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் அவனை விட்டு விலக ஆரம்பிக்கும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு தரக்கூடிய எல்லாருமே அவனை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நொந்து அவன் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், சரிங்களா? இதுதான் மொத்தமாக எதிரியை முடக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சண்டி சாமுண்டி அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வச்சு இந்த அதர்வன மாந்திரீக பிரயோக முறையை பண்ணுறது, சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா முன் அனுபவம் இல்லாதவங்க இதை செய்ய வேண்டாம். உங்களுக்கு அனுபவம் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி மயானங்களில் பூஜை செய்யக்கூடிய அனுபவங்கள் உள்ள நபர்கள் மட்டும் இந்த பிரயோக முறை எடுத்து பண்ணுங்கள். அனுபவம் இல்லாதவங்க இதை பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதர்வன மாந்திரீக ஓலைச்சுவடி பிரயோக முறைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது, சரிங்களா? இதை முன் அனுபவம் இல்லாத யாரும் பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.